எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக மறுரூபப்படுத்தி தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கிறார். உங்களை தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். இந்த நாளிலும் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது மழையை போல வருகிறார். ஆசீர்வாதமான மழையை உங்களுக்குள் வைக்கிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதமான மழையை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறீர்கள். அப்பொழுது அது ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் வருகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். என்ன தீர்க்க தரிசனமாக உரைக்கிறீர்களோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வரும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 2 பேதுரு 1:21 படி தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆங்கிலத்தில் மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? தீர்க்கதரிசிகள் மனுஷிகளாக இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் இருந்து பேசினார்கள். அதோடு கூட அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களாக ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவரால் சுமந்து கொள்ளப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். தமிழில் அது தெளிவாக இல்லை. தமிழ் வேதாகமத்தில் இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறார். மனுஷிகளாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். வார்த்தையிலும் செய்கையிலும் அவர் பேசும் பொழுதே கடவுள் பேசுகிறதாக இருந்தது. அப்படியே ஜனங்கள் உணர்ந்தார்கள். என்ன ஞானம் என்று கல்விமான்கள் சொன்னார்கள். அதே சமயம் ஏழை மக்கள் அவர் பேசினதை கேட்டு ஆனந்தமடைந்தார்கள். பெரிய ஆறுதல் பெற்றார்கள். ஏனென்றால் கிருபையின் வார்த்தையை பேசினார். அந்த காலத்திலே ஆசாரியர்கள் எல்லாரும் கடிந்து கொள்ளும் சட்ட திட்டங்களின் வார்த்தைகளை பேசினார்கள். இது பண்ணலன்னா பரலோகம் போக மாட்டேன், நரகத்துக்கு போயிடுவ, உருப்பட மாட்டேன் என்றுதான் பேசினார்கள். ஆனால் இயேசு பேசின பொழுதோ சர்வ வல்லமுள்ள இறைவன், அன்புள்ள தகப்பன், அவர்கள் கிருபையுள்ள வார்த்தையை அவர் பேசினதை கேட்டார்கள். ஆயிரமாக ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். உங்களையும் அப்படியே ஆண்டவர் மாற்றுவார். அதோடு கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் தீர்க்கதரிசியாக செய்தார். மரித்தோரை எழுப்பினார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். பிசாசின் பிடியில் இருந்த பிள்ளையை அவர் ஒரு வார்த்தையினால் விடுதலை செய்தார். மரித்து போன பிள்ளையை தலித்தா கூமி என்று சொல்லி எழுப்பினார். அதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசியாக கொடுக்கிறார். அதோடு கூட அவருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு போனார் என்று வேதம் கூறுகிறது. தீர்க்கதரிசிகளை கொண்டு போனார். எலியாவை பாருங்கள். அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இறங்கினது. அவன் ராஜாவுடைய ரதத்திற்கு முன்பதாக ஓடினான். ராஜாவுக்கு முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து கர்த்தரே தெய்வம் என்று அவன் விளங்கச் செய்தான். பிலிப்பை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு வாகன நேரமே இல்லை. அதனால் பரிசுத்த ஆவியானவரே ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டார். அவன் போன பொழுது அந்த பட்டணத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் பெரிய சந்தோஷம் உண்டானது என்று எழுதியிருக்கிறது. இந்த கிருபையெல்லாம் தீர்க்கதரிசிகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமோஸ் 3:7 படி ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்காமல் ஒன்றையும் பூமியிலே செய்ய மாட்டார். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சீனாவை குறித்து சொன்னார், ரஷ்யாவை குறித்து சொன்னார், மத்திய கிழக்கு நாடுகளை குறித்து சொன்னார், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொன்னார். அப்படியே நடந்து வருகிறது. சமீபத்திலே ஆப்பிரிக்காவை குறித்து நான் 2015-16 சொன்ன காரியங்களை இப்பொழுது நிறைவேற்றுகிறார். நடக்க முடியாத காரியம். ஆப்பிரிக்கா தேசத்திலே பெண் பிரைம் மினிஸ்டர்ஸ் வருவார்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் விடவே மாட்டாங்க. அங்கே முழு கேபினட்டும் பெண்கள் ஆட்சி செய்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஸ்பீக்கர் எல்லாருமே. அதோடு கூட அவர்கள் வேர்ல்டு பாடிஸ், UN பாடிஸில் தலைமை வகிப்பார்கள். பரிசுத்தத்தை கொண்டு வருவார்கள். அதே கொள்கைகள்
இன்று ஆப்பிரிக்கா கண்டத்திலே, நான் இது வரைக்கும் ஆப்பிரிக்கா போனதில்லை, சவுத் ஆப்பிரிக்கா தான் போயிருக்கேன். ஆனால் இந்தியாவிலேருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஆண்டவர் செய்தார். அது நடக்கிறது. அடுத்து இந்தியாவில் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நான் சொல்லியிருக்கிறவைகள் நிறைவேறும். அதை நீங்கள் காண்பீர்கள். அதன் பிறகு ஃபார் ஈஸ்ட், அதன் பிறகு எல்லா தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வருவார்கள். அப்பொழுது இயேசு திரும்ப வருவார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் தமது தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். நான் சொல்லும் இந்த காரியமெல்லாம் 2016 யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை தேடி பாருங்கள். இயேசு அழைக்கிறார். யூடியூப்பில் இருக்கும், இன்னும் என்னுடைய யூடியூப்லேயும் இருக்கும். அதை தேடி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கும் அதே கிருபையை தருவார். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உரைக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு உலாவுவார். ஆண்டவர் பேசுவதை நீங்கள் பேசுவீர்கள். கர்த்தரோடு இசைந்திருப்பீர்கள். அவருடைய ஆவியானவரோடு இசைந்திருப்பீர்கள். ஒரு மனிதனும் ஒரு பிசாசும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போராடட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். நீங்களோ இயேசுவோடு இணைந்திருப்பீர்கள், ஆவியானவரோடு இணைந்திருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர்களை கொண்டு போவார். தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம், ஊழியக்காரருக்கு ஊழியக்காரிகளுக்கு தீர்க்க தரிசனம். இயேசுவை, அவருடைய வருகைக்கு உலகத்தை ஆயத்தமாக்கும் கிருபை, இந்த தீர்க்க தரிசன வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதற்காக ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பார்ப்பீர்களா? ஏசப்பா நிரப்ப சாமி, என்னோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்ப சாமி, நிரப்பும். அந்த மகிமை விளங்கட்டும். தீர்க்கதரிசிகளாக மாற்றும் அந்த வாஞ்சையை தாரும். ஜெபிக்க கிருபை தாரும். அப்பா, மோடி இணைந்திருக்கும் கிருபை தாரும். பயப்படாமலும் அது வார்த்தையை அறிவிக்க கிருபை தாரும். அது நிறைவேறட்டும். நீர் எனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றி வருகிறீர். தொடர்ந்து நிறைவேற்றும். அதற்கு எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, என் தந்தை பரலோக தரிசனங்களை குறித்து எழுதிய புத்தகம், ஆவியானவருடைய வரங்களை குறித்து எழுதிய புத்தகம், நான் தேவனுடைய ஸ்தானாபதி என்று எழுதிய புத்தகத்தை, 3 புத்தகத்தையும் வாங்கி படியுங்கள். வேதத்தையும் படியுங்கள். அது ஆண்டவரோடு உங்களை இணைக்கும்படியாக வழி செய்யும். தீர்க்கதரிசிகளாக மாறும்படி, உலகத்தை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி, தீர்க்கதரிசியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி, செழிப்பையும் பாக்கியத்தையும் பலனையும் உயர்ந்த ஸ்தானங்களையும் பெரும்படியான கிருபையையும் அனுபவிக்கும்படி ஆண்டவர் அருள் புரிவாராக. God bless you. அன்பு தாயார் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனையை ஏறெடுக்கும் எஸ்தர் ஜெபக்குழு நன்றி அறிதலின் கூட்டம். இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார். நம்ம அறியாம நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? தேவ சாயலாக மாறுது. இதுதான் எஸ்தர் ஜெபக்குழு. நடைபெறும் இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜெபகோபுரம் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை 28. மறந்து விடாதீர்கள். நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு எஸ்தர் ஜெபக்குழு நன்றி அறிதலின் கூட்டம். யாவரும் குடும்பமாய் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு வரப்போகிறோம். நவம்பர் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நவம்பர் 29 மாலை 5 மணி முதல் இயேசு அழைக்கிறார் ஆசீர்வாத கூட்டம் MCC கல்லூரி வளாகத்தில் ஆண்டர்சன் ஹாலிலே நடைபெற போகிறது. தேவனினோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஐயா என் பேரை சொல்லி, பத்மாங்கிற பேரை சொல்லி ஜெபிக்கும் போது, பத்மா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்க தரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். அதுக்காக கொடாடப்படி சோசத்தை தெரிஞ்சு நாங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கோம். தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் ₹1 கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமாக கொடுத்தார். என் அருமை வாலிப பிள்ளைகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் பிசினஸ்லே
உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். வேலையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு என்று சொந்த தொழில் இருக்கணும், சொந்த ப்ராடக்ட் இருக்கணும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களை அநேகருக்கு வேலை கொடுக்கும் எஜமான்களாக, எஜமாட்டிகளாக வைக்க போகிறார். இயேசு அழைக்கிறார் தாம்பரம் ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் 29 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் MCC கல்லூரி வளாகம், ஆண்டர்சன் ஹால், தாம்பரம், சென்னை 59. மறந்து விடாதீர்கள். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்.